அடுத்ததாக, ஒரு குருகுலத்தில் 2 சிஷ்யர்கள் கல்வி கற்றனர். அவர்களின் குருகுல வாசம் முடியும் நாள் வந்தது. இருவரும் குருவிடம், குருவே, உங்களுக்கு தட்சணை தர விரும்புகின்றோம். தங்களுக்கு விருப்பமானதை சொல்லுங்கள் என்றனர். குரு சிஷ்யர்களின் அன்பை கண்டு வியந்து மகிழ்ந்தார். சிஷ்யர்களின் பக்தி, நன்னடத்தை, தர்ம சிந்தனை முதலியவற்றால் அவரது உள்ளம் மகிழ்ந்தது. அவர் குழந்தைகளை குருகுலத்திற்கு பின்னால் உள்ள காட்டிற்கு சென்று யாருக்கும் உபயோகம் இல்லாத சில உலர்ந்த சருகுகளை கொண்டு வாருங்கள் என்றார். அது குரு தட்சணை ஆகும் என்றார். விசித்திரமான பரிசை குரு கேட்கின்றார் என நினைத்து இருவரும் குருவின் பேச்சை மறுபேச்சின்றி நிறைவேற்ற காட்டிற்கு சென்றனர். அவர்கள் காட்டுக்கு சென்ற சிறிது நேரத்தில் சருகுகளின் குவியலை பார்த்தனர். அதை அள்ள முயன்ற போது ஒரு வயதான விவசாயி ஓடி வந்தார். தயவு செய்து சருகுகளை அள்ளாதீர்கள். நான் சேகரித்து வைத்திருக்கிறேன். இவற்றை வயலில் கொண்டு சேர்த்து தீயிட்டால் சாம்பல் ஆகும். அது என் வயலுக்கு உரமாகும். நல்ல விளைச்சல் கிடைத்து எனக்கு லாபம் கிடைக்கும் என்றார். உடனே சிஷ்யர்கள் தாங்கள் எடுத்த சருகுகளை அங்கேயே போட்டுவிட்டு சிறிது தூரம் காட்டுக்குள் சென்றனர். அங்கே 3 பெண்கள் உலர்ந்த சருகுகளை தங்கள் கூடையில் சேகரித்து கொண்டு இருந்தனர். அவர்களிடம் சென்று, இந்த சருகுகளை என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். ஒரு பெண்மணி, அடுப்பு எரிப்பதற்கும் வெந்நீர் போடுவதற்கும் பயன்படுத்துவேன் என்றாள். 2வது பெண்மணி, இதில் உள்ள நல்ல இலைகளை தைத்து கடைகளுக்கு சாப்பிட கொடுப்பேன் என்றாள். அதன் மூலம் எனக்கு வருமானம் வரும் என்றாள். 3வது பெண்மணி, என் கணவர் வைத்தியர். அவர் இந்த சருகுகளை வைத்து மருந்து தயாரிப்பார் என்றார். அது பல நோய்களை குணப்படுத்தும் என்றார். திரும்பவும் சிஷ்யர்கள் காட்டுக்கு சென்றனர். ஒரு மரத்தடியில் சருகுகளை கண்டார். அவற்றை எடுக்க நினைக்கையில் ஒரு பறவை வேகமாக பறந்து வந்து சருகுகளை எடுத்து சென்றது. இதை கண்ட சீடர்கள் அதனை பின்தொடர்ந்து சென்றனர். அவை சருகுகளை இணைத்து கூடு கட்டி கொண்டு இருந்தது. கூடு கட்ட உதவும் சருகுகளை நாம் எடுக்க வேண்டாம் என்றனர். குருகுலத்திற்கு திரும்பி விடுவோம் என இருவரும் முடிவு செய்து ஒரு குளக்கரை வழியே வந்து கொண்டிருந்தனர். ஒரு குளத்தில் ஒரு பெரிய இலை ஒன்று நீரில் விழுந்து கொண்டு இருந்தது. ஒருவன் அந்த இலையை எடுத்தான். மற்றொருவன் அதை எடுக்க வேண்டாம் என்றான். மற்றொருவன் அதை எடுத்து அதில் 2 எறும்புகள் இருந்ததை பார்த்தான். எறும்புகள், இந்த இலைதான் எங்களை காப்பாற்றியது, இல்லையெனில் நாங்கள் நீரில் மூழ்கியிருப்போம் என்றது. சீடர்கள் யாருக்கும் பயன்படாத சருகுகளை தேடுவதை விட்டுவிட்டு குருகுலம் சென்றனர். அவர்கள் குருவிடம், குருவே, உலர்ந்த சருகுகள் பல விதத்தில் பயன்படுகின்றன என்பதால் குரு தட்சணையாக கொண்டு வர முடியவில்லை என்று வருத்தமுடன் கூறினார்கள். குழந்தைகளே, நான் விரும்பிய குரு தட்சணை நீங்கள் தந்துவிட்டீர்கள். இன்று நீங்கள் பெற்ற அறிவுதான் எனக்கு குரு தட்சணை ஆகும். உலர்ந்த சருகுகள் கூட பயனுள்ளதாக பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் சிறு உயிரினங்களுக்கும் பயன்படுகின்றது என்று அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? இதிலிருந்து மனித பிறவி எவ்வளவு உயர்ந்தது என்று தெரிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். மனிதனாக பிறந்தவன் சமூகத்திற்கும் பிற உயிரினங்களுக்கும் பயன்படுமாறு தன் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். பிறருக்காக வாழும்போதுதான் தன் வாழ்வில் முழுமை அடைய முடியும். பிறருக்கு அக்கறை செலுத்துவதன் மூலம் பிறருக்கு சேவை செய்ய கிடைக்கும் நல்ல வாய்ப்பை நழுவிடக்கூடாது. உடல்நலமற்றவர்கள், வயதானவர்கள், ஏழைகள், மனவளர்ச்சி அற்றவர்கள் போன்றவருக்கு சேவை செய்ய வேண்டும்.